ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி இருந்துட்டு அழகாக ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. கீழே வந்த உடனே எல்லாருமே காவேரியை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஒவ்வொருத்தராக நம்ம காவேரிக்கு இருந்துட்டு சாப்பாடு கொடுக்கறதும் நிலங்கு வைக்கிறதும் ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு நிவின் கிட்டே போயிட்டு எங்க எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நிவின் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. என்ன யமுனா கேட்டேங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனா இருந்துட்டு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யமுனாவை பார்த்து ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாங்க. இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளே இவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஒரு பக்கம் பரிதாபமாக நம்ம யமுனாவை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனா இருந்துட்டு நிவின் கிட்ட இப்படி பேசிட்டோமே நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஆசையாக இருக்கு. ஆனால் நம்ம நிவின் இருந்துட்டு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி அவங்க நிவினவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க யமுனா இருந்துட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை பார்த்து பயங்கரமாக ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, வந்தவங்கெல்லாம் காவேரியும் விஜயும் பார்த்து ரொம்ப பொறாமையாக தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணி இருந்துட்டு விஜய் ரொம்ப சந்தோஷம்டா, இப்போது எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ண அப்படின்றாங்க. அப்போது காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க பாட்டி, அப்போது எனக்காக இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணலையா, இந்த ஊருக்காரங்க மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு காவேரி, எல்லாருக்காகவும் தான், உனக்காகவும் உன்னோட குழந்தைக்காகவும் தாண்டி, ஏன்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு பாட்டி நான் சும்மா சொன்னேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி கல்யாணி தாத்தான்னு சொல்லிட்டு விஜய் 3-4 பேருமே பயங்கர சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா நம்ம பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த, காவேரியை பாருங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, இவ சந்தோஷமாக எப்போவுமே இப்படியே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. இவ வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷம் வந்தால் போதும், அதுக்கு ஏற்ற மாதிரி அதே அளவில் அவளுக்கு கஷ்டமும் வந்துடும். எனக்கு பயமாக இருக்காத்த, இவ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறா, இவளுக்கு எந்த கஷ்டமும் வராமல் அந்த கடவுள் தான் பார்த்துக்கணும், கடவுளே காவேரிக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சாரதா ஒரு பக்கம் வேண்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு, சாரதா இப்போ தாண்டி அவள் சந்தோஷமாக இருக்கா, அப்படி இருக்கும்போதே இப்படி எல்லாம் சொன்னா அபசகுணமா ஆகாதா, எதுக்காகடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி எல்லாம் பேசாதடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு நம்ம பாட்டி கிட்ட, இங்க பாருங்க பாட்டி, விஜய இனிமே நான் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன், அதே மாதிரி நீங்க என் கூட இனிமே இந்த மாதிரியே பேசிட்டே இருக்கணும், நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசினா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, உங்களுக்கு தான் என்னை பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்றாங்க. இங்க பாரு காவேரி, உன்னை பிடிக்காதனால நான் சொல்லவே கிடையாது, ஆனா ஒரு சில பிரச்சனையால உன்னை எனக்கு பிடிக்காம போயிடுச்சு, அது என்னோட விஜய் ஜெயிலுக்கு போனா இல்லையா, அதனாலதான் உன்னை எனக்கு பிடிக்காம போயிடுச்சு, உன்னாலதான் நம்ம ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க பாட்டி, காவேரியால நான் ஜெயிலுக்கு போல, அந்த பசுபதியால தான் போனேன், பசுபதி திமிர எடுத்துட்டு இப்படி பண்ணும்போது நம்ம காவேரி என்ன பண்ணுவா சொல்லுங்க, அவ ரொம்ப பாவம், எதுக்காக அவளை கஷ்டப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க விஜய், பாட்டி என்ன தப்ப சொன்னாங்க, கரெக்டு தானே, அந்த பசுபதி யாரை பழி வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணா, என்ன பழி வாங்கறதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணா, என்னால தானே உங்களுக்கு எல்லாம் இப்படி ஆச்சு, சாரி விஜய், இனிமே எதுவுமே அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, இனிமே அப்படி நடந்தாலையும் நான் இருக்கவன் கூட, கண்டிப்பா அவனை சும்மாவே விட மாட்டான் அப்படின்றாங்க. இங்க பாரு விஜய், யாரு பேச்சுக்கும் போகாதடா, இன்னும் ஒரு நல்ல பையனா நான் வளர்த்து வச்சுட்டு இருந்தேன், இனி இந்த சண்டை சச்சரவுக்கெல்லாம் நீ போகவே கூடாது அப்படின்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, நானா எந்த சண்டைக்கும் போக மாட்டேன், அதே மாதிரி என்கிட்ட தேடி வர சண்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நம்ம சண்டையை பார்த்து ஒதுங்கி போனா கண்டிப்பா திரும்ப திரும்ப நம்மள சீண்டிட்டே தான் இருப்பாங்க, அதே மாதிரி ஒரே ஒரு டைம் எதிர்த்து நின்று பார்த்தா கண்டிப்பா எதிரில் இருக்கிறவங்க நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பாட்டி, நம்ம எவ்வளோ பொறுமையா போறோமோ அவ்வளோ பொறுமையா போற வரைக்கும் அவங்களுக்கு நல்லது, அதே மாதிரி நம்ம எவ்வளோ பொறுமையா போறோமோ அவ்வளோ பொறுமையா போறதுக்கு நம்ம மேல ஏறி மிதிப்பாங்க, அதனாலதான் சொல்றேன், ஒரு டைம் நீங்க எதிர்த்து நின்று பாருங்க, கண்டிப்பா எதிரில் இருக்கிறவங்க நம்மள சீண்டவே மாட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட பாட்டி இருந்துட்டு, இங்க பாருடா விஜய், அது ஏதோ ஒரு கோடியில ஒருத்தருக்கு மட்டும்தான்டா பொருந்தும், இப்போ நம்ம எதிர்த்து நின்றா
நம்ம குடும்பத்தை என்ன வேணாலும் பண்ணுவாண்டாம அப்படியேப்பட்ட ஆள்கிட்ட நம்ம ஒதுங்கி நிக்கிறது தானே நல்லது அப்படின்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, அந்த மாதிரி ஒதுங்கி நிக்கிறதுனாலதான் அவன் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம புரிய வைக்கணும். அதனாலதான் பாட்டி நான் அப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்றாங்க. இங்க பாரு விஜய், நீ அவனுக்கு புரிய வைக்கிறேன்னு உன்னோட வாழ்க்கையை சதிச்சுக்காத சரியா? உன்னோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கல்யாணியோட சொந்தக்காரர் இருந்துட்டு, என்ன கல்யாணி, ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டியா? குழந்தை என்ன குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தா எப்படி, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க, நீ போய் கேட்டுட்டு வந்துட்டியா? நம்ம வழக்கப்படி அப்படித்தானே கேட்போம் அப்படின்றாங்க. இன்னும் இல்லை சார், இல்லை ராணி, இன்னும் நான் எந்த இதுவுமே கேட்கல, இனிமே தான் போய் கேட்டுட்டு வரணும் அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ விஜய் வீட்டை விட்டு போனது உண்மைதான் தோணுது. நீ இப்படியெல்லாம் பேசாத பார்த்தா எங்களுக்கெல்லாம் வந்த செய்தி உண்மைதான் தோணுது. இப்போ காவேரியும் விஜயும் வந்த உடனே இப்போ ஒரு ஃபங்க்ஷனை வச்சு எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் வாயை அடிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராதா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ரெடி ஆகலை. அதே மாதிரி காவேரியும் அப்புறமா பண்ணிக்கலாம், அப்புறமா காவேரியும் கொஞ்ச நாள் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாலாம், அதனால தான் இந்த ஃபங்க்ஷனை நடத்தாமல் இருந்தோம். திடீர்னு இந்த ஃபங்க்ஷனை நடத்துனீங்களே, அதனால தான் கேட்டேன் கல்யாணி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கல்யாணி இருந்துட்டு, இங்கே பாருறாதா, இங்கே பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க, கண்டிப்பாக எங்களோட குழந்தை நல்லா தான் இருக்கும், நாங்கள் போயிட்டு கேட்டுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணிக்கு அதே ஒரு யோசனை, ஐயோ இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு தெரியலையே, நம்ம அதாவது மாதம் ஆயிட்ட உடனே கண்டிப்பாக போயிட்டு ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ எதுவுமே பார்க்காம இருக்கோமே, இப்போ ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதே மாதிரி ஏதாச்சும் குறை அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னா கூட நாங்கள் ஃபர்ஸ்ட்லேயே பரிகாரம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். இப்போ போய் என்ன கேட்டால் என்ன சொல்ல போகிறோன்னு தெரியலையேன்னு அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, என்ன பாட்டி, நம்ம வழக்கத்தில் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறது கூட இருக்குதா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, எனக்கு தான் மறந்துடுச்சு, நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது நீ ப்ரெக்னென்ட் ஆன உடனே போய் கேட்கணும், அந்த மாதிரி தான் நாங்கள் கேட்டுட்டு வருவோம். அது கேட்கறதுனால ஒன்றும் இல்லை, அதாவது குழந்தை வந்தால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இல்லை ஏதாச்சும் அபசகுனமாக வருமா அப்படின்னு அதை தான் கேட்டுட்டு வரோம், வேற எதுவும் இல்லை காவேரி அப்படின்றாங்க. என்ன பாட்டி, இதெல்லாம் கூட இப்படியெல்லாம் பார்ப்பாங்களா? இல்லை காவேரி, இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் உண்மையாக இருக்கிறதுனால தானே அந்த காலத்துலேருந்து இது இப்போ வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. என் விஷயத்துலேயும் அந்த மாதிரி நடந்திருக்கு காவேரி, நானும் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்க பாட்டி, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, நீங்கள் தான் ஏதோ நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, இப்படியெல்லாம் சொல்லாத, கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பார்த்தே ஆகணும், நம்ம நாளைக்கு போயிட்டு வேலையாக பார்த்துட்டு வந்துடுவோம், விஜய்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, நீங்களே விஜய்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு வராரு. என்ன பாட்டி 2 பேரும் தனியாக நின்று பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடா, தனியாக ஒன்றும் பேசலை, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், நாளைக்கு நம்ம போயிட்டு ஜாதகம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. இல்லை பாட்டி, நான் ஆஃபீஸுக்கு போகணும், நீங்களும் காவேரியும் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை சாரதா, இப்போது குழந்தை உண்டாச்சு இல்லையா, அது அந்த நேரத்தை வச்சு நம்ம ஒரு ஜாதகம் பார்த்துட்டு வந்தால் வரும் காலத்தில் எப்படி இருக்கும் ஏது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லுவார் இல்லையா, அதனால நாங்கள் போய் ஜாதகம் பார்த்துட்டு வரலான்னு பேசிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாரதா இருந்துட்டு, நானும் பார்க்கலான்னு தான் இருந்தேன், ஆனால் அடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்கிறதுனால நான் மறந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி சாரதா, நான் பார்த்துட்டு என்னன்னு உனக்கு சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா கிட்ட போயிட்டு, கங்கா, நமக்கும் ஒரு ஜாதகம் பார்க்கலாமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா திடீர்னு ஜாதகம்லாம் சொல்கிற? ஆமாடி, காவேரிக்கு அவங்க வீட்டில் ஜாதகம் பார்க்குறாங்களாண்டி, குழந்தை எப்படி இருக்குது, குழந்தை பிறந்தா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எல்லாம் ஜாதகம் பார்த்துட்டு வராங்களாண்டி, நம்மளும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, என்னாலலாம் அது பார்க்க முடியாதுமா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, அதெல்லாம் பார்க்குறது நல்லது தாண்டி, ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தால் கூட நம்ம ஏதாச்சும் பரிகாரம் பண்ணிக்கலாம்ல, அதனால தாண்டி அந்த முன்னோர்களெல்லாம் இப்படி சொல்லி வச்சாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, எனக்கு விருப்பமோ இல்லைம்மா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, இப்படிலாம் சொல்லாதடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருமா, என் குழந்தைக்கு எதுவுமே ஆகாது, என் குழந்தையும் நானும் கண்டிப்பாக ரொம்ப ஆரோக்கியமாக தான் பிறப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு,
சரிடி, உன்னோட விருப்பம். நான் என்னோட எனக்கு என்னோட திருப்திக்காக உன்கிட்ட கேட்கலாமான்னு கேட்டேன். ஆனால் நீ வேணான்னிட்ட. நான் என்ன பண்ணுறது, சரி விடு அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. என்னென்னா நம்ம சாரதா இருந்துட்டு போயிட்டு காவேரிக்கு தேவையான அதாவது 5 வகையான சாப்பாடு, அதுக்கப்புறம் பூவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையாக பார்த்து பார்த்து நம்ம காவேரிக்காக செஞ்சுட்டு வந்து கொடுத்ததில்ல. நம்ம காவேரி சாரதாவுக்கு ஒரு மன திருப்தி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாட்டி இருந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி என்ன காவேரி சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க பாட்டி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்கள் கவலையே படாதீங்க, என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, என்னை விஜய் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு, ஆமாம் உன்னை பற்றி எதுக்கு கவலை பண்ணணும், நீ எதில் கஷ்டப்படுங்கிற, பணத்துலையா சந்தோஷத்துலையா, எல்லாத்துலேயும் நிம்மதியாக தான் இருக்க. நாங்கள் தான் எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். பணத்துலேருந்து, நிம்மதியிலேருந்து, சந்தோஷத்துலேருந்து எதுவுமே இல்லை எங்கள் வாழ்க்கையில் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம பாட்டி இருந்துட்டு, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருடி, நீ வாயை திறந்துட்டா ரேடியோ மாதிரி பேசிகிட்டே இருக்க, அதுவும் மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க, உன்னை அடக்கவே முடியலடி என்னால் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா இருந்துட்டு, அத்தை கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அத்தை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாரு சாரதா, உன்னோட பொண்ணு நீ ஃபர்ஸ்ட் அடக்கி வை, அவ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவமா அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு பயங்கர கோவமா போறத பார்த்த சாரதா, இது காவேரி, அக்கா எங்கக்கா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இங்க பாருடி, நான் அப்புறமா வரேன் இரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு சாரதா கிட்ட, அம்மா எங்கம்மா போற அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லடி அவ ரெஸ்ட் ரூம் இது போவா, அதனாலதான் கோவமா போறா போல, விடு அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா நிவின் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து அதாவது எல்லா விஷயத்துலயும் நம்ம யமுனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுல பயங்கர சந்தோஷமா இருக்காரு. இப்போ காவேரியை விலகி வந்துட்டாரு, காவேரியை ஃபுல்லா மறந்துட்டாரு போல, அதனாலதான் இப்படியே இருக்காரு. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிவினை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம யமுனாக்கு ஒரு புத்தியே வருது. அதுக்கப்புறம் என்ன, யமுனா இருந்துட்டு இனிமே நிவின் கஷ்டப்படுற மாதிரி நம்மளும் நடந்து கொடுக்கக்கூடாது, அவரை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், அவர் இனிமேல் கஷ்டப்படுற மாதிரி ஒரு நாளும் நடந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு கனவு உலகத்திலேயே இருக்காங்க நம்ம யமுனா இருந்துட்டு. அந்த நேரம் பார்த்து சாரதா இருந்துட்டு, காவேரி, சாரதா, யமுனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் யமுனா இருந்துட்டு கனவு உலகத்தில் இருக்கிறதுனால பார்க்கவே மாட்டாங்க. இதை பார்த்து நம்ம பாட்டி இருந்துட்டு, என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்காகடி இப்படி இருக்க, பித்து பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க யமுனா இருந்துட்டு. அதுக்கப்புறம் காவேரி வராங்க. காவேரி வந்த உடனே, இங்கே பாரடி காவேரி, யமுனாவை எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்கேன், அவள் காது கேட்காத மாதிரி நின்றுட்டே இருக்கா, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடி, எனக்கு பயமாக இருக்குது, என்னென்னு பார்த்து சொல்லுடி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் காவேரி இருந்துட்டு, அப்படியம்மா, யமுனா என்னடி பண்ற, யமுனா கண்ணை முழிச்சு பாரு, கண்ணை திறந்து தான் இருக்க, யமுனா பாருடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் யமுனா பார்க்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவின் வராரு அந்த வழியா. நிவின் வந்த உடனே, என்னாச்சுங்க, எதுக்காக சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நிவின், பாருங்க யமுனா ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கோம், ஆனால் திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறா, என்ன ஆச்சுன்னு தெரியல இவளுக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவின் இருந்துட்டு யமுனான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சாரதா, காவேரி, பாட்டின்னு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி, நாங்க இவ்வளோ நேரமா கத்திட்டு இருக்கோம், இப்போ வந்து அந்த தம்பி ஒரு வார்த்தை யமுனான்னு கூட்டதுமே உனக்கு காது கேட்டுருச்சாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியா, நீங்க எல்லாரும் கூட்டிட்டே இருந்தீங்களா, எனக்கு காது கேட்கலாமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, உன் பக்கத்திலே உக்காந்து ரேடியோ செட்டு மாதிரி கத்திட்டு இருக்கேன், உனக்கு காது கேட்கல, இப்போ வந்து இந்த தம்பி யமுனான்னு கூப்பிட்டதும் உனக்கு காது கேட்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லம்மா, எனக்கு உண்மையாவே காது கேட்கலம்மா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு, என்ன யமுனா, என்ன கனவு உலகத்துக்கு போயிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இங்கே பாருடி, கனவு உலகத்தில் நிவின் கூட பேசிட்டு இருந்தியா, அதனால தான் நிவின் வாய்ஸ் கேட்டதும் நீ அப்படியே திரும்பி பார்க்குற அப்படி தானே அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம நிவின் இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவின் கிட்ட விஜய் இருந்துட்டு, என்ன நிவின்,
காவேரி அதாவது யமுனா உன்னை நல்லா பார்த்துக்கிறாளா, உங்ககிட்ட நல்லா பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க விஜய், அதை பற்றி பேச வேண்டாமே அப்படின்றாங்க. இங்கே பாருங்க நிவின், உங்கள் வாழ்க்கையை நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். உங்களை கட்டாயப்படுத்தி அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாதுன்னு இப்போ எனக்கு தோணிகிட்டே இருக்கு விஜய், நிவின் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க விஜய், பழசை பற்றி பேசி எந்த பிரயோஜனமே இல்லை. இனிமே அதை பற்றி பேசி என்ன வரப்போகுது? எதுவுமே வரப்போகிறதில்ல. எதுக்காக அதை பற்றி பேசணும்? அதை பற்றி பேசுறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம நிவின், அதாவது விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க நிவின், நீங்கள் இப்படி பேசுறதுக்கு காரணம் யமுனா தானே எனக்கு தெரியும். யமுனா உங்ககிட்ட நல்லா நடந்துருந்தா கண்டிப்பாக நீங்கள் நல்லா பேசியிருப்பீங்க. ஆனால் யமுனா உங்ககிட்ட நல்லா நடக்கலன்றதுனால தானே இப்படிலாம் பேசுகிறீங்க. சாரி நிவின், என்னால் தான் உங்களுக்கு எல்லாமே இவ்வளோ கஷ்டமோ, சாரி நிவின் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க விஜய், நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே பயங்கர திருப்தியாக சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கல்யாணி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வந்து காவேரியும் விஜயும் பார்த்து ரொம்பவே கண்ணு வச்சுட்டு போயிட்டாங்க. காவேரி, விஜய் இங்கே 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 பேருமே வராங்க. வந்த உடனே உங்கள் 2 பேருக்கும் சுற்றி போடணும், உங்களை எல்லாருமே கண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சுற்றி போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் எப்போவுமே இப்படி இருங்க பாட்டி, இப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை இப்படி பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும், உங்கள் கூட இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளாக நீங்கள் கண்டுக்கவே இல்லை. என்னை பார்த்தால எரிஞ்சு விழுற மாதிரி தான் நீங்கள் பேசுனீங்க. அதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாட்டி அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, நீ அதை பற்றிலாம் பேசாத. நான் இனிமே வேற மாதிரி இருப்பேன், சரியா? நீ கஷ்டப்படாத அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன காவேரி, இந்த ஃபங்க்ஷனில் உனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சா அப்படின்றாங்க. என்ன சாட்டிஸ்ஃபையாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாமே இப்படின்றதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க. அதனால் எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணதில் நினச்சி எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டணும்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, நம்ம வீட்டு வாரிசுக்கு நம்ம தானே எல்லாத்தையும் செய்யணும். இதில் என்ன கஷ்டம் வேண்டி இருக்குது? எந்த கஷ்டமும் இல்லை. நாளைக்கு ஞாபகம் காலையிலேயே நம்ம சாமியாரை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கல்யாணி இருந்துட்டு சாமியாரை பார்த்துட்டு வர்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராதா இருந்துட்டு, என்னம்மா என்ன ஆச்சு, எதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ராதா, நம்ம காவேரி மாசமாக இருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு ஜாதகம் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராதா இருந்துட்டு, ஆமாம்மா, நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், எனக்கு தான் ஞாபகமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, எனக்கே இது ஞாபகம் இல்லை, இது ஞாபகப்படுத்துறது யாரு தெரியுமா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்க தான் எனக்கே ஞாபகப்படுத்தினாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராதா இருந்துட்டு, சரிங்கம்மா, நீங்கள் போயிட்டு கேட்கறது தான் நல்லது, நானே சொல்லலான்னு இருந்தேன். நீங்கள் 2 பேர் நாளைக்கு காலையிலே நாளைக்கு காலையிலே நானும் இவரும் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதா இருந்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணி, என்ன காவேரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா, இப்போ தான் என்னை பார்த்துட்டு போனேன், இப்போ அதுக்குள்ளே என்ன எப்படி இருக்கன்னெல்லாம் கேட்குறேன், என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கிறம்மா, நாளைக்கு குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக போக போகிறோம்மா, நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காவேரி, அம்மா வந்து பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்களே போயிட்டு வாங்க, நான் எதுக்கு அப்படின்றாங்க. சரிங்கம்மா, சரி, நீ ஒழுங்காக சாப்பிட்டு தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம கல்யாணம் இருந்துட்டு வேலையாக, அதாவது சாமியாரை பார்க்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி கிட்ட போயிட்டு, என்ன காவேரி ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா, நான் இன்னும் ரெடியாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ, நம்ம காவேரி இருந்துட்டு, என்ன காவேரி, உன்னை நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ரெடியாக சொன்னேன், எதுக்காக நீ ரெடியாகாமல் இருக்க, சீக்கிரம் ரெடியாக அப்படின்றாங்க. சரிங்க பாட்டி, அது கோவப்படாதீங்க, நான் ரெடியாகிறேன், ஒரே 5 நிமிஷம் தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு ரெடி ஆகிட்டு கீழே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம காவேரியை பார்த்த விஜய் வந்துட்டு, என்ன காவேரி கிளம்பிட்டியா, நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க விஜய், நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. என்னத்தை பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சாமியார்
இல்லைங்க நேற்று பாட்டி அதாவது பாட்டி சொன்னாங்கல்ல நேற்று ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை காவேரி எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனில் கொஞ்சம் ஞாபகம் இல்லை, ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை இருக்குது, அது எல்லாத்தையும் நான் போய் சரி பண்ணணும், நீ போயிட்டு கேட்டுட்டு வந்துரு, நான் நான் அதுக்கு மேலே பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டியும் சாரதா அதாவது நம்ம பாட்டியும் காவேரியும் கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்ட உடனே நம்ம ராதா இருந்துட்டு, அம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்லவும், சரி ராதா வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ, மாப்பிள்ளை என்ன ஆஃபீஸ் கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா வீட்டில் தான் இருக்காரு, விஜய் இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்புறான்னு சொன்னோம்ல, அதனால இன்னைக்கு வீட்டிலே இருக்காரு, அவர் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போக மாட்டாருன்னு நினைக்கிறேம்மா அப்படின்றாங்க. அப்படியே ராதா சரி சரி மாப்பிள்ளையே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ, நேரத்துக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடு சரியா அப்படின்றாங்க. சரிங்கம்மா நான் வீட்டை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரியும் நம்ம கல்யாணியும் கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்ட உடனே அந்த சாமியார் அதாவது சாமியாரை சந்திக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு, ராதா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்பா சொல்லுங்கப்பா, இது கல்யாணி கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போதான்ப்பா கிளம்பிட்டாங்க, அவங்க போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அவங்க போயிட்டு ஃபோன் பண்ண அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா. சரிம்மா அவளை பத்திரமா போக சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாப்பா பத்திரமா தான் போக சொல்லியிருக்காங்க, காவேரியும் கூட இருக்கால, பத்திரமா தான் கூட்டிட்டு போயிட்டு வருவா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு அந்த சாமியாரை பார்க்க போயிடுறாங்க. அங்க நிறைய கூட்டம் இருக்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லா கூட்டமும் ஒவ்வொருத்தரா குறைஞ்சு வரவும் நம்ம கல்யாணிக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. என்னன்னா என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைச்சே பயந்துட்டே வராங்க. இல்ல காவேரி குழந்தை நல்லா தான் இருக்கும், அதே மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, என்ன பாட்டி யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு காவேரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காவேரி, குழந்தைய பத்தி என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ, நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்குமோ கெட்டது நடக்கணும் பயமா இருக்கு காவேரி அப்படின்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, நம்ம வீட்டுக்கு குழந்தை வரப்போறதுனாவே நல்லதுதான் பாட்டி, எதுக்காக பாட்டி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டீங்க, உங்களோட மனசுக்காக மட்டும்தான் இப்போ, அதாவது உங்களோட மனசு திருப்திக்காக மட்டும்தான் இப்ப ஜாதகம் பார்க்க வரேன்னே தவிர இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை தெரியுமா அப்படின்றாங்க. இங்க பாரு காவேரி நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் இப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இது எல்லாமே அதாவது உண்மையா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது, நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு தான் கஷ்டமா இருக்குது காவேரி அப்படின்றாங்க. சரிங்க பாட்டி நம்ம போயிட்டு அந்த சாமியாரை கேட்போம், கண்டிப்பா நல்ல வார்த்தையா தான் சொல்லுவாங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த சாமியாரை பார்க்க போன உடனே போயிட்டு உக்காடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு அதாவது காவேரி மாசமா இருக்கிற விஷயத்த சொல்லி, குழந்தை வந்தா வீட்டுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, என்னென்ன தொலங்கும் என்னென்ன தொலங்காதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையே கேட்குறாங்க. அந்த சாமியார் இருந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சாமி நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் எந்த பதிலுமே சொல்லாமல் உட்காந்துட்டே இருக்கீங்க, என்னாச்சு சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, அந்த வாரிசால உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தே வரப்போகுது, அந்த ஆபத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனால் அந்த ஆபத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது, என்ன வேணாலும் நடக்கலாம் நடக்காமையும் இருக்கலாம், ஆனா அந்த ஆபத்து வந்தே தீரும் அப்படின்றாங்க. இதை கேட்ட கல்யாணி, சாமி என்ன சாமி சொல்றீங்க, என்ன பயம்படுத்தாதீங்க சாமி அப்படின்றாங்க. இங்க பாருங்க உங்களை யாருமே நான் பயம்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் சொல்றது இல்லை, உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அதை பத்தி மட்டும்தான் சொல்றேன், அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும்னா சுதாரிச்சு அதாவது அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு முன்னவே உஷாராக இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறதே, இப்போது அதுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் அப்படின்றாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, இந்த குழந்தை வந்தால் எங்கள் வீட்டுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஏதாச்சும் வருமா, நீங்கள் பாருங்கள் சாமி நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அப்போது குழந்தை இந்த குழந்தை பிறக்கணுமா வேணாவான்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காவேரி இருந்துட்டு, பாட்டி என்ன பாட்டி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரிக்கு ஒரு நிமிஷம் அமைதியாக இரு காவேரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு, இங்கே பாருங்க சாமி இந்த குழந்தை இருக்கிறது நல்லதா இல்லாமல் இருக்கிறது நல்லதா நீங்கள் சொல்லுங்க சாமி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இந்த குழந்தை பிறக்கிற நேரம் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த வீட்டில் வரும், இந்த வீட்டில் பெரிய பிரச்சனையாக அந்த பிரச்சனையால் நிறைய விஷயம் சரியாகும் அப்படின்றாங்க. அந்த பிரச்சனையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னே தெரியாது, நிறைய இழப்பு கூட ஏற்படலாம், இழப்பு ஏற்படாமலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறத
பரிகாரத்தால் தான் இருக்கு அப்படின்றாங்க. இதை கேட்ட கல்யாணி வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க சாமி, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் ஏதாச்சும் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குதுன்னா அதை இருக்குதான்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது விதி, அதாவது கடவுள் வச்ச விதி. இது நடக்கும்போது இது நடந்தே தீரும்னு சொல்லிட்டு ஒரு விதியை எழுதி வச்சிருக்காங்க. அந்த விதி நடந்தே தான் தீரும். கண்டிப்பா இது நடந்தே தான் தீரும். இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லை. இதில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் போயிட்டு கடவுளை வேண்டிக்கிறதாம்மா நல்லது. நீங்கள் ஒரு குலசாமி, அதாவது உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும் அப்படின்றாங்க. இதை கேட்ட கல்யாணி வந்துட்டு பயங்கர கடுப்போடையும், அதாவது மனசில் கஷ்டத்தோடையும் அந்த சாமியார்கிட்டேருந்து எழுந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்க பாட்டி, அந்த சாமியார் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்றாங்க. இதை கேட்ட கல்யாணி இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, இந்த சாமியார்கிட்ட தான் நாங்கள் வழக்கமாக கேட்போம், இவர் சொல்கிறது எல்லாமே நடக்கும். இவர் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமாகவே இருக்குது காவேரி அப்படின்றாங்க. இங்கே பாருங்க பாட்டி, நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராது, கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கும் தோணுது. ஆனால் இவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு காவேரி, அதனால தான் நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்றாங்க. நம்ம பாட்டி சொன்ன மாதிரி இந்த வீட்டில் குழந்தை பிறந்தா என்ன பிரச்சனை வரும், ஏது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட் தான் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.